ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஜூலை 24 12 ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி உங்களோட டேலண்ட், உங்களோட நம்பிக்கை, அதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸ் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்க போகிற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறது இன்றைக்கி நிறைவேறும், அதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மேஷராசிக்காரங்களுக்கான ஒரு ரீடிங்காக யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் தைரியமாக துணிஞ்சு எந்த வேலை வேணாலும் செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்கிறது தான் இன்றைக்கி மேஷராசிக்காரங்களுக்கான பலன். அடுத்து ரிஷபராசி பார்க்கலாம். ரிஷபராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு? 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மெசேஜ். அது இல்லாமல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு அன்பு, பாசம் எல்லாமே நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ஒரு ரீயூனியன் இருக்கலாம், புதுசாக யாரையாவது மீட் பண்ணலாம் நீங்கள். அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நடக்கும், உணர்வுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கான ரீடிங். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களோட செயல், அதுக்கான பலன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன், இது வந்து நீங்கள் உங்களோட நேர்மை அடிப்படையில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் செய்கிற செயலை நேர்மையாக செஞ்சிங்கன்னா உங்களோட பலனும், அதுக்கான பலனும் உங்களுக்கு நேர்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களோட செயல்களில் நேர்மை தேவை, நீங்கள் நேர்மையாக இருக்கணும், நேர்மை இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டேக்கு உங்களுக்கு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளில் எதனால் அந்த பிரச்சனை வந்தது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த உண்மையை மட்டும் நீங்கள் பேசுங்க. நியாயமான முடிவு அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் உண்மையை பேசாமல் இருந்தீங்கன்னா நியாயம் கிடைக்கிறது தாமதமாகும். ஸோ உண்மையாக நேர்மையாக இன்றைக்கி இருக்க வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்கள். ஓகேவா? அடுத்து கடகம் ராசி. கடகம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? குயின் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட தைரியம் வந்து அதிகமாக இருக்கும், உங்களோட செல்வாக்கும் வந்து அதிகமாகும், உங்களை எல்லாரும் மதிப்பாங்க, உங்களோட பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், உங்களோட நம்பிக்கை வந்து உங்கள் மேலே உள்ள அந்த தன்னம்பிக்கை அது எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து சிம்ம ராசிக்கு பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களோட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு இன்வால்மெண்ட்டோட, ஒரு ஈகரோட நீங்கள் ஒவ்வொரு செயலையும் இன்றைக்கி செய்வீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் நாள் இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறனால ஒரு நாள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் வந்து மற்றவங்களை கவர்ற மாதிரி இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கிற தகவல்கள் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ, இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று உங்கள் சார்ந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கிற தகவல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு திங்கிங், டீப்பான ஒரு டிஸ்கஷன், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வர்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் போடுற எஃபர்ட்டாலேயே சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற ஒரு ரீடிங்காக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஒர்க்கு, உங்களோட இன்வால்மெண்ட் எல்லாமே மற்றவங்கள இன்றைக்கி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் சிம்மராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி ரீடிங். அடுத்து கன்னிராசிக்கு என்ன கார்டு கொடுக்குறாங்க ஸ்பிரிட்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து இன்றைக்கி உங்களோட சிந்தனை, யோசனை இன்றைக்கி எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு ஒரு உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரும், இல்லை புதிய யோசனைகள் உருவாகும். இது எல்லாமே உங்களோட ஃப்யூச்சருக்கு
ரொம்ப ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கிளாரிட்டி மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் இன்றைக்கி. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. அதே மாதிரி அந்த தெளிவு வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து இன்றைக்கி நீங்கள் அப்படியே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அப்படியே அந்த ட்ரூத் பிளேடு பிரச்சனைகளை வந்து அப்படியே சரி பண்ணுற ட்ரூத் பிளேடு வந்து இன்றைக்கி உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற பலனாக இருக்குது. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி நீங்கள் தீர்வு காண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கான ரீடிங் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்லோ மூவிங் தான், பட் ஸ்டெடியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் உங்ககிட்ட அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரீடிங்காக இருக்குது. உங்களோட உழைப்பு, உங்களோட பொறுமை, இது எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் இருக்கணும். அதே நேரத்தில் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கான பலன் என்ன இன்னைக்குன்னு பார்த்தோன்னா நைன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நைன் ஆஃப் வான்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க, வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி அந்த அந்த அதெல்லாம் வந்து தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுற ஒரு பவர் வந்து உங்ககிட்ட இருக்குது. என்ன சண்டை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வந்து டல் ஆகக்கூடாது, டயர்ட் ஆகக்கூடாது. உங்களோட அந்த சொல்யூஷன் கிடைக்க போது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த சொல்யூஷன் பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் டல்லாகி எதில் இருந்தீயோ இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு விலகிற மோடுக்கெலாம் இன்றைக்கி போகாதீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்கணும். உங்கள் பல பிரச்சனைகள் இன்றைக்கி தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாகவே அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஓகேவா? அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ஸ்பிரிட்ஸ் மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்கிறதுன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு லவ்வபிள் டேவாக இருக்கும். உங்கள் மனசு முழுக்க சந்தோஷம், பாசம், அன்பு எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கிறது தான் இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. யாருக்கிட்டையாவது வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்கலாம், ரொம்ப அஃபெக்ஷனாக உங்ககிட்ட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு சூப்பர் டே. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு. யாராவது உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தால் கூட அவங்க உங்ககிட்ட இன்றைக்கி மன்னிப்பு கேட்கலாம். உங்களை காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ். ஓகேங்களா? அடுத்து மகர ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு? ஸ்ட்ரென்த் கார்டு. இது வந்து துர்க்கையின் அம்சம் பெற்ற கார்டு. ஓகேங்களா? இந்த கார்டு வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப வந்து இன்றைக்கி எப்படி இருப்பீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸ்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக உங்களோட டேவை இன்றைக்கி கொண்டு போவீங்க. எதுக்கும் கோவம்லாம் படாமல் ரொம்ப நிதானமாக ரொம்ப பாசத்தோடையும் பரிவோடையும் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட இன்றைக்கி டேவை நீங்கள் வந்து கொண்டு போவீங்க. ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இன்றைக்கி டே வந்து நீங்கள் கொண்டு போவீங்க. அதுதான் ஸ்ட்ரென்த் கார்டு வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க எந்த விஷயத்துக்காகவும். ரொம்ப கூலாக இன்றைக்கி டேவை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. என்ன மாதிரி இஷ்யூஸ் ஒர்க் பிளேஸ்லையாக இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்லையாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் என்ன மாதிரியான ஒரு நான்சிங் வர மோடு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து கும்பராசிக்கு ஸ்டார் கார்டு வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கீங்க, ரொம்ப நம்பிட்டுருக்கீங்க ஒரு விஷயத்த, ரொம்ப வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு விஷயத்த அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கனவுகளுக்கான ஒரு வழி வந்து இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது தான்
ஸ்டார் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. உங்களோட நம்பிக்கையை வந்து நீங்கள் விட்டுற வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க. யூனிவர்ஸ் தான் உங்களை வந்து வழி நடத்துது. இந்த ஸ்டார் கார்டு வரும்போது யூனிவர்ஸ் உங்கள் கூட இருக்குங்கிறது தான் இந்த ஸ்டார் கார்டு வந்து மீன் பண்ணுது. ஸோ இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பவரை கொடுக்குது, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் டேவாக இருக்குது அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கான இன்னைக்கு பலன். ஓகேங்களா? அடுத்து மீனராசி. மீனராசிக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். 10 ஆஃப் கப்ஸ். 10 ஆஃப் கப்ஸ் இன்றைக்கி வந்து ஒரே செலிப்ரேஷன் மோடு தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்லேயுமே உங்களோட பேச்சுக்கு வந்து உங்களோட வார்த்தைக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு நாள், கம்ப்ளீட்னஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்கும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டேவை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போவோம். அந்த மனநிலையோடய இன்றைக்கி டே ஃபுல்லாக கொண்டு போயிடுங்க. இன்றைக்கி வந்து சூப்பர் டேவாக இருக்கும். எங்கே போனாலுமே லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, ஒர்க் பிளேஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி. ஸோ இதுதான் மீனராசிக்கான இன்றைக்கி பலன். இது வரைக்கும் நம்ம மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குமான ரீடிங்கை பார்த்துருக்கோம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரிசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.